கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது எசாயா 48:17 வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இஸ்ரவேலிலே அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் நம்மை மீட்டு கொண்டவராய் இருக்கிறார். நம்ம மனுஷனான எல்லாரையுமே அவர் மீட்டு கொள்கிற மீட்பரா இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தையானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும், அவரை தேடுகிற மனுஷனுக்கு, அவரிடத்தில் நேசமாய் இருக்கிறவனுக்கு அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், பிரயோஜனமானத உனக்கு போதித்து, பிரயோஜனமற்ற காரியங்கள் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, தேவையற்ற காரியங்கள் அல்ல, நீதிக்கு புறம்பான காரியங்கள் அல்ல, பிரயோஜனமான காரியத்தை, பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எப்படி நடக்கணுமோ, எந்த வழியில நம்ம நடக்கணுமோ அந்த வழியில அவர் நம்மளை செம்மையான வழியில நடத்துகிற கர்த்தர் நானே என்று வாக்கு பண்ணியிருக்கார். ஆம், இந்த உலக காரியங்கள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணுமா, கர்த்தரை விட்டு பிரிக்கிற காரியங்களா தான் இருக்கும். ஆனாலும் அவர் மேல நம்பிக்கையா இருந்து அவரையே பற்றி கொள்கிற யாவருக்கும் அவர் என்ன பண்றாராம், தினந்தோறும் பிரயோஜனமானதை போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மளை அவர் நடத்துகிற கர்த்தரா இருக்கிறாரு. நம்மளோட வழிகள் எல்லாம் என்ன பண்ணுவார், பிசைக்கு போகுவதில்லை, செம்மையான வழியில அவர் நடத்துகிறவரா இருக்கிறாரு. நல்ல ஆலோசனைகளை நமக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், நான் உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நமக்கு மீட்பரா இருக்கிறார், கர்த்தரா இருக்கிறார். நாம் அவரையே சார்ந்து கொள்வோம், அவரையே பற்றி கொள்வோம். ஆம், ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தையானது தகப்பனே, பிரயோஜனமான காரியங்களை எங்களுக்கு போதிச்சு நாங்க நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துகிறவர் நீர் தகப்பனே. நாங்கள் உண்மையே பற்றி கொள்கிறோம். முழு விசுவாசத்தோடு, முழு நம்பிக்கையோடு, முழுவதுமாய் உண்மையை பற்றி கொள்ள எங்களுக்கு மன உறுதியை கொடுக்க முடியாய் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கேளு ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.